குதம்பை சித்தர் பகவான் கிருஷ்ணன் பிறந்த யாதவ குலத்தினரின் கிராமம் அது. கிராமத்தின் மத்தியில் ஆசிரமம் போல் அழகாக அமைந்திருந்தது அந்த வீடு. யாதவ குல தலைவர் கோபாலனின் வீடு. கோபாலனின் வீட்டு முன் மக்கள் கூடி நின்றிருந்தனர். கோபாலனின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். எந்த நிமிடத்திலும் குழந்தை பிறக்கலாம் என்கிற சூழ்நிலை. நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணன் காலடியில் கதறி கிடந்த பாக்கியம் இது. மாதவா மாயவா, நல்லபடியாக பிரசவம் முடிந்தால் கலயம் கலயமாக வெண்ணெய் சாற்றுகிறேன், பால் இனிப்புகள் படைக்கிறேன், அவள் விரும்பியல்லவா நீ அவள் உருண்டை செய்து தருகிறேன், அருள் செய் கிருஷ்ணா. மனத்துக்குள் வேண்டிக் கொண்டார். வீட்டின் கதவு திறந்து பிரசவம் பார்த்த பெண்மணி ஓடி வந்தாள். ஐயா, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, தங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான். அவ்வளவுதான். கிராமமே விழாக்காலம் கொண்டு இனிப்புகள் பரிமாறப்பட்டன. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்த இந்த குழந்தை சிறந்த ஆன்மீகவாதியாக புகழ் பெறுவான் என்றார் ஜோதிடர். கோபாலன் தம்பதியரின் குழந்தை அழகாக மெழுமெழுக்கென்று இருந்தது. பார்ப்பவர் மனங்களை கொள்ளை கொண்டான். புன்னகையால் வசீகரித்தான். அவனை கீழே இருக்க விடாமல் கிராமத்து மக்கள் மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சினார்கள். கோபாலனின் மனைவி குழந்தைக்கு விதவிதமாக அலங்காரம் செய்து வேடிக்கை பார்த்தாள். ஏராளமான நகைகளை அணிவித்தாள். காதில் குதம்பை கம்மல் போன்ற ஆபரணம் பூட்டினால், அடா என் கண்ணே, பெண் பிள்ளை போலவே இருக்கிறாயே, எத்தனை அழகு நீ, இங்கே வா இங்கே வா குதம்பை என்று அழைத்தாள். இவள் இப்படி அழைத்து கண்டு எல்லாருமே குழந்தையாக குதம்பை என்றே அழைத்தனர். குதம்பை சிறுவனாக வளர்ந்தது முதலே காலையும் மாலையும் நாள்தோறாக கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தான். அங்கு ஆண்டவனுக்கு நடக்கும் பூஜையில் ஆகம விதிகள் அனைத்தையும் மூன்று கவனித்தான். வீட்டுக்கு வந்த பிறகும் சுவாமி நினைப்பு போகவில்லை. தன் மனத்துக்குள்ளேயே கோயில் எழுப்பி கடவுளை நிறுத்தி அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தி பார்த்தான். இதயம் பூர்ண திருப்தி அடைய அதையே நாளும் தொடர்ந்தான். குழந்தை இளைஞரானார். குலவழக்கம்படி மாடுகள் மேய்த்தார், பால் கறந்தார். கிராமத்து வழியே வரும் முனிவர்களையும் ரிஷிகளையும் அழைத்து வந்து பால் பழம் தந்து பூஜித்தார். தன் வீட்டிலேயே தங்க வைத்து ஸ்தல யாத்திரை செல்லும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அனுப்பினார். ஏழைகளும் துன்பப்படுவர்களையும் கண்டால் மனம் இறங்கி விடுவார் குதம்பை. நல்லவிதமாக உதவிகள் செய்து அவர்கள் குறை தீர்க்காமல் நகரமாட்டார். இவரின் இளகிய மனமும் நற்பண்புகளும் பக்தியுணர்வும் எல்லோராலும் பேசப்பட்டன. ஒரு நாள் விடிய காலை நேரம் சூரிய பிரகாசத்துடன் தவஞானி ஒருவர் குதம்பையின் முன் வந்து நின்றார். குதம்பை பரவசமானார். இந்த யோகியின் கால்களில் விழுந்து வணங்கினார். குதம்பை ஆசீர்வதித்த அந்த சித்த யோகி, குதம்பை புலிக்காயாக இருக்கும் போது ஓட்டோடு ஒட்டி இருக்கும், பழுத்தவுடன் ஓட்டுடன் பற்றில்லாமல் தனித்து இருக்கும், நீ தெளிய வேண்டிய வேலை வந்துவிட்டது என்றார். குதம்பையை பக்கத்தில் அழைத்து அமர வைத்து ஞான மார்க்கம் உபதேசித்தார். ஊதுகிற ஊற்றறிந்தால் அவனே சித்தன் என்கிற மூச்சின் நுட்பங்களை விவரித்தார். சித்தவித்தை எனப்படும் அசபா காயத்ரி குறித்தும் உடலையே பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி குறித்தும் விளக்கினார். குதம்பை உடல் சிரித்தது. மனம் தழுதழுத்து போனார். குருதேவா, இந்த எளியவனையும் ஒரு பொருட்டாக மதித்து அருள் உபதேசம் நடத்திய தங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கலங்கினார். குதம்பை, எது ஒன்றும் காரணம் காரியம் இல்லாமல் நடப்பதில்லை. எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் விதிப்பயன் தொடரத்தான் செய்யும். நீ போன பிறவியில் உத்தமனாக சிவசிந்தனையுடன் கடுந்தவம் செய்தாய். ஆனால் உன் தவம் நிறைவடைவதற்கு முன்பே உன் ஆயுள் முடிந்து விட்டது. அந்த தவத்தின் பயன்தான் இந்த பிறவியில் உன்னிடம் என்னை கொண்டு சேர்ந்திருக்கிறது. என்னால் நீ பெற்ற ஞானத்தை இனி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே உன் பணியாக இருக்கட்டும், வாழினி என்று விடைபெற்றுக் கொண்டார். குதம்பை குருநாதர் சொன்னதை கடைபிடித்து அனுபவம் பெற்று சிறந்த ஞானமடைந்தார். முழுமையான சித்தரானார். மக்களுக்கு நல்லுபதேசம் அளித்தார். நல்லவர்களை தேடித்தான் பெற்ற ஆற்றல்களை அவர்களுக்கு வழங்கினார். மக்களின் அறியாமையையும் மூடத்தனங்களையும் சாடினார். அப்படி அவர் பாடிய பாடல்களை குதம்பை சித்தர் பாடல்கள் என்று அழைக்கப்பட்டனர். கொல்லா விரதம் குளிர் பசி நீக்குதல், நல்லா விரதமளி குதம்பாய், நல்ல விரதமளி என்று உயிர்ப்பலியை தடுக்கும் இவரின் பாடல்கள் எல்லாமே குதம்பாய்
என்று தன்னையே அழைத்து சொல்லிக் கொள்ளும் விதமாக அமைந்து வைத்தான். இவர் சாதி பிரிவினை பற்றியும் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். குதம்பை சித்தர் மாயூரத்தில் சமாதி அடைந்தார்.